வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் திகதி. நேற்று நள்ளிரவு உயர்தர பரீட்சையினுடைய பெறுபேறுகள் வெளிவந்திருந்தன. அதிலே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள், உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சில பெறுபேறுகளை இந்த இடத்திலே பதிவேற்றம் செய்கிறேன். வெளிவந்திருக்கின்ற உயர்தர பரீட்சை பெறுபேறுகளின்படி பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளிலே 830 பரீட்சார்த்திகள் 3 ஏ சித்திகளை பெற்றிருக்கின்றனர். இவர்களில் 7477 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 823 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் இந்த 3 ஏ சித்திகளுக்குள் அடங்குகின்றார்கள். மிக முக்கியமாக கிளிநொச்சி மகா வித்தியாலய மாணவன் பெற்ற சாதனை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமூக வலைத்தளங்களிலே பரவலாக பேசப்பட்டது. அடுத்தது வர்த்தக பிரிவில் தமிழ் மொழி மூலமாக தோற்றிய காத்தான்குடி மத்திய மகா வித்தியாலய மாணவர் முகமது சுஹைதீன் தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறார். உயிரியல் விஞ்ஞான பாடத்தில் திருகோணமலை ஸ்ரீ சண்முகா ஐந்து மகளிர் கல்லூரி மாணவி தர்ஷனா கோணேஷ் தேசிய மட்டத்தில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். இதில் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, இந்த உயர்தர பரீட்சையில் 30,598 மாணவர்கள் எந்ததொரு பாடத்திலும் சித்தி பெறவில்லை. சரி, முயற்சி செய்யுங்கள், உழைக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது நுவரெலியா மாவட்டத்தில் ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரி வளமை போன்று இம்முறையும் மிகச்சிறந்த பெறுபேறுகளை பெற்றிருக்கிறது, சாதனை பெறுபேறுகளை பெற்றிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக பௌதீகவியல் அந்த பிரிவில் 3 பேர் 3 ஏ சித்திகளை பெற்றிருக்கிறார்கள். இதிலே மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் கிடைத்திருக்கிறது. 100% பெறுபேறுகளை இம்முறையும் ஹைலண்ட்ஸ் கல்லூரி பெற்றிருக்கிறது. அந்த பிரிவிலே சாதனை படைத்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். இதிலே ஆர் ஹனுஷன், ஆர் திக்ஷான், ஜி சுஜிப் ஆகிய 3 பேர் தான் இந்த 3 ஏ சித்திகளை பெற்றவர்கள். ஹனுஜன் அவருடைய செட் ஸ்கோர் 2.342. அதே போன்று திக்ஷான் அவருடைய செட் ஸ்கோர் 1.9544. அதே போன்று சுஜீப் அவருடைய செட் ஸ்கோர் 1.888. 2015ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் இந்த பௌதீகவியல் பிரிவிலே 100% பெறுபேறுகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது ஹைலண்ட்ஸ் கல்லூரி. அதே போன்று இந்த அதே பாடசாலையில் ஹைலண்ட்ஸ் கல்லூரியில் இம்முறை கலை நுண்கலை பிரிவிலே 9 மாணவர்கள் 3 ஏ சித்திகளை பெற்றிருக்கிறார்கள். பிரதான கலை பிரிவில் 6 ஏ சித்திகளையும், நுண்கலை பிரிவிலே 3 ஏ சித்திகளை பெற்றிருக்கிறார்கள். இதிலே பிரதான கலை பிரிவில் 5 மாணவர்கள் நேரடியாக சட்டத்துறைக்கு போறாங்க என்ற ஒரு சந்தோஷமான செய்தியும் அங்கே கிடைத்திருக்கிறது. இது அந்த பாடசாலையிலிருந்து கிடைத்த உறுதிப்படுத்தப்பட்ட பெறுபேறுகள். எனவே அந்த பாடசாலையினுடைய அதிபர், பிரதி அதிபர்கள், கற்பித்த ஆசிரியர்கள், அந்த கல்வி புலம்சார் அத்தனை பேருக்கும் மனம் நிறைவான வாழ்த்துக்களை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்தது இன்னும் சில பெறுபேறுகளை சுருக்கமாக தருகிறேன். உறுதிப்படுத்தப்பட்டது 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த பரீட்சையிலே ஹட்டன் புனித ஜோன் போஸ்கோ கல்லூரியிலிருந்து பரீட்சைக்கு தோற்றிய பே நிலுக்ஷன் கணித பிரிவில் 3 ஏ சித்திகளை பெற்றிருக்கிறார். தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலய மாணவி எஸ் அனுஜா விஞ்ஞான பிரிவில் 3 ஏ சித்திகளை பெற்றுள்ளார். மாவட்ட மட்டத்தில் 8ஆம் இடம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இவர் தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்டவர். மிக முக்கியமானது அடுத்தது என்ஃபீல்ட் தமிழ் மகா வித்தியாலயம் வரலாற்றிலேயே முதல் முறையாக சிறந்த பெறுபேறுகளை பெற்று சாதனை படைத்திருக்கிறது. செல்வி எஸ் கிருஜா 3 ஏ சித்திகளை பெற்றிருக்கிறார். அந்த பெறுபேறுகளுக்காக அந்த பாடசாலை நிர்வாகம் மிக கடுமையாக உழைத்திருக்கிறது. அந்த அதிபர், அந்த பாடசாலையினுடைய அதிபர் திருமதி ஹெருசாந்தி மிக கடுமையாக உழைத்திருக்கிறார் அந்த ஆசிரியர்களோடு சேர்ந்து. எனவே அந்த பாடசாலையுடைய அதிபர் ஆசிரியர்களுக்கு மனம் நிறைவான வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் உங்களுடைய இந்த சமூக பணி தொடரட்டும். வாழ்த்துக்களை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். பெற்றாத்துமலை கீழ் பிரிவைச் சேர்ந்த எஸ் விதூஷிகா கலை பிரிவில் 3 ஏ சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 14ஆம் இடத்தை பெற்றுள்ளார். டயகம சாமியமூர்த்தி தொண்டமான் கல்லூரி மாணவர் எஸ் திவான் கலை பிரிவில் 3 ஏ சித்திகளை பெற்றுள்ளார். மற்றும் அந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற்று சாதனை படைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹட்டன் கலனிவத்தியைச் சேர்ந்த ஜனார்த்தனன் வர்த்தக பிரிவில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுள்ளார். இவர் ஹைலண்ட்ஸ் கல்லூரியிலிருந்து உயர்தர பரீட்சைக்கு தோற்றியமை குறிப்பிடத்தக்கது. அடுத்தது மஸ்கேலியா செயின்ட் ஜோசப் கல்லூரியிலிருந்து வர்த்தக பிரிவில் ஜெயக்குமார் கிதுஷ்ராம் பிரசன் 3 ஏ சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 7ஆவது இடத்தை பிடித்திருக்கிறார். இந்த ஜெயக்குமார் சார்
அவரோட நான் இடைநிலை வகுப்புகளை அவரை தான் படித்தது. இன்றைக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன், ஒரு அறிவிப்பாளராக நான் மிளிர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு அவர் மிக முக்கியமான காரணம். எனவே அவருடைய பிள்ளை இந்த மிகச்சிறந்த பெறுபேறுகளை பெற்றிருக்கிறது. சார், உங்களுடைய அந்த பிள்ளைக்கு மனம் நிறைவான வாழ்த்துக்கள். அதேபோன்று என்பரி தோட்டத்திலிருந்து 2 மாணவர்கள் 3 ஏசித்தைகளை பெற்றிருக்கிறார்கள். சந்தோஷம். அனைத்து மாணவர்களுக்கும், மிகச்சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் மனம் நிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு தடவை இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்போம். நன்றி.